பேர் ஃபாத்திமா மேரி. நான் திண்டுக்கல்லேருந்து வந்துட்டுருக்கேன். பக்கத்தில் ரிலேட்டிவ் தான் அவங்க. இங்கே வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனா நல்லாயிருக்கு. இங்கே இதை தெரியாமல் பண்ணுறதோட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுல நல்லாயிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே வந்ததில் கற்றுக்கிட்டேன். இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்க? இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தொடக்கம் எப்படி பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ வச்சோம்னா அதை சொல்லித்தரத்துக்கு யாராவது நமக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே நான் சொல்லித்தரேன். இப்போ நான் பிஸ்னஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாக்கும் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நான் என்ன வைக்கலாம், எது வைக்கலாம், எங்கள் ஊருக்கு என்ன போகும் அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு வைக்கிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு இதை கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன கற்றுக்கிட்டீங்க? எங்கள் சார் வந்து எல்லாத்துக்கும் சொன்னாங்களா, உண்மையை மட்டும் சொன்னாங்க. பிஸ்னஸ் வந்து போய் சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவாங்க. அதில் ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்கள் வந்து நல்லா வந்து செய்கிறத வந்து கரெக்டாக செய்ய அமையும். உங்கள் கூட இருக்க யாராவது ஸ்டாப் போடணுன்னா கூட அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லா தெளிவாக செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணேன். ஏதாவது ஒன்று தான் நானும் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது ஒரு ஊருக்குள்ளே நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராண்ட் வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ப்ராண்டு தான் தெரியல. இப்போ மனசுக்குள்ளே இருக்குது. அதை அப்படியே டெவலப் பண்ணுவோம். அதுக்கான நேரம் வரட்டும், நான் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ணுவேன். கேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னும் நிறைய அதுதான் இங்கே எனக்கு வந்து தெளிவு கிடச்சிது. நான் நிறைய மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்களா? கடையில் தான் முதல் முறையாக வந்திருக்கேன். ஓகே, எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும் இங்கே. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் இல்லை, ஏதாவது கலெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும். எங்களோட வாழ்த்துக்கள்.